கார்வார் கர்நாடக மாநிலத்தில் தீவு போல தோற்றமளிக்கும் மலை பிரதேசம். 1000ல் ஒருவன் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட எம்ஜிஆரும் அவரது உதவியாளரும் காரில் அந்த பகுதியில் விரைந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது எம்ஜிஆர், விஞ்ஞானத்தின் விலாசம் இழந்த நவநாகரிகத்தின் வெளிச்சம் படாத இந்த மலைப்பகுதியில் என்னை யாருக்கு அடையாளம் தெரிய போகுது அப்படின்னு சொல்ல, அதற்கு உதவியாளரோ, உலகின் எந்த புள்ளிக்கு நீங்கள் சென்றாலும் உங்கள் பொன்னிறத்தை காண காத்து நிற்கும் மக்கள் கூட்டம் உண்டு அப்படி என்று கூறினார். உடனே மக்கள் திலகம், மாநிலம் கடந்து வாழும், அதிலும் இந்த மலையக மக்கள் என்னை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை என்று பதில் கூற, வழியில் ஒரு வயதானவர் தலையில் விறகு கட்டை சுமந்து செல்வதை பார்த்து காரை நிறுத்த சொல்கிறார் எம்ஜிஆர். உதவியாளரை பார்த்து, எங்கே போனாலும் என்னை மக்கள் அடையாளம் காண்டுப்பாங்கன்னு சொன்னியே, இந்த பெரியவருக்கு என்னை தெரியுதான்னு பாப்போம், கூப்பிடு அவரை என்று கூறினார். பெரியவரிடம் பேச்சு கொடுக்கிறார் பொன்மனச்செம்மல். ஆனால் எம்ஜிஆரை பார்த்ததுக்கான எவ்வித உணர்ச்சியும் பிரதிபலிக்காமல் கேஷுவலாக பேசியதை பார்த்த எம்ஜிஆர் தன் உதவியாளரிடம், நான் சொன்னது போல நடந்துச்சு பாத்தியா என்று சைகையிலும் பார்வையிலும் கூறுகிறார். ஊருக்கு கொஞ்சம் வெளியே இறங்கி அப்பெரியவரிடம் தனது கர்ச்சீப்பில் கொஞ்சம் பணத்தை கொடுக்க அப்பெரியவர் மறுக்க, பலவந்தமாக கையில் திணிக்க, அப்பெரியவர், நீங்க கொடுத்ததை நான் வாங்கி கொண்டேன், நான் உங்களுக்கு ஏதேனும் கொடுக்க நினைக்கிறேன், என்னிடம் கொடுக்க ஏதும் இல்லாததால் உங்களுக்கு குடிக்க ஒரு சொம்பு தண்ணி தருகிறேன், சற்று பொறுங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று தலையில் விறகு கட்டுடன் நடந்து ஊருக்குள் செல்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் கிராம மக்கள் படைசூழ அப்பெரியவர் காரை நோக்கி வர எம்ஜிஆருக்கும் உதவியாளருக்கும் ஒன்றும் புரியவில்லை. கார் அருகே வந்த பெரியவர், சாமி ஒரு நிமிஷம் வெளியே வந்து எங்க ஜனங்களுக்கு உங்க முகத்தை காட்டுங்க என்று சொல்ல, திகைத்து போய் காரிலிருந்து இறங்குகிறார் எம்ஜிஆர். அவ்வளவுதான். கூட்டத்தில் ஐயா வாத்தியார் என்றும் ஐயா எம்ஜிஆர் என்றும், நிஜமாகவே நீங்கள் எம்ஜிஆர் தானா என்றும் அந்த கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் கொண்டாடுகின்றனர். இப்ப அந்த பெரியவர் பேச, இவ்வளவு நேரம் நீங்க யாருன்னு தெரிஞ்சும் ஏன் வெளிக்காட்டாம சும்மா இருந்தேன்னு தெரியுமா? இப்ப அந்த இடத்துல நீங்க யாருங்கிறத தெரிஞ்சிட்டு நான் மட்டும் சந்தோஷப்பட்டிருந்தேன்னா, உங்களை நான் வழியில் பார்த்ததற்காகவோ உங்கள் காரில் வந்ததாகவோ நீங்க எனக்கு பணம் தந்ததாகவோ எங்க ஜனங்க கிட்ட சொன்னா, போடா பைத்தியக்காரா, இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றியான்னு என்னை கேலி பண்ணுவாங்க. அதனாலதான் ஊர் ஜனங்க எல்லாரையும் கூட்டி வந்து உங்களை தரிசிக்க வச்சுட்டேன். எங்க ஊர்ல பால் குடிக்கிற பிள்ளைக்கு கூட உங்க முகம் தெரியறப்ப இந்த பாலுங்கலத்துக்கு உங்க முகம் தெரியாமலா இருக்கும் சாமி அப்படின்னு பெரியவர் உணர்ச்சி புலம்பாய் பேச, அதை கேட்ட பொன்மனச்செம்மல் நெகிழ்ந்து உருகி போகிறார். பின்னர் அங்கிருந்து விடை பெற்று உதவியாளரிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்.